கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இத்தனை மாதங்கள் 6 மாதங்களை நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வருடத்திலே பாதி ஆண்டை நாம் கடந்திருக்கிறோம். புதிய மாதத்தை கண்டிருக்கிறோம். புதிய மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக ஒருவேளை அவர் தண்டனை கொடுப்பாரேயானால் நாம் இந்நேரம் நிர்மூலமாகியிருப்போம். ஆனால் அப்படி செய்யாமல் தயவாக, அன்பாக, கிருபையாக நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நமது பாவங்களை மன்னிக்கிறார். மீண்டுமாய் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி ஆவலோடு கூட எதிர்நோக்கி கொண்டிருக்க அந்த கடவுளை நாம் நன்றியோடு, ஸ்தோத்திரங்களோடு, துதிகளோடு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த புதிய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பானவர்களே, எங்கெல்லாம் சமுதாய சீரமைப்பு, சபையிலே எழுப்புதல், மறுமலர்ச்சி காணப்படுகிறதோ அங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் அல்லது தரிசனம் பெற்ற ஒரு மனிதனை பற்றி வரலாறுகள் கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி. தீர்க்க தரிசனம் அல்லது தரிசனம் பெற்ற மனிதர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது சமுதாயத்தை சீரமைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அல்லது ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் அறிவோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை நாம் தேடி பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மக்களை சந்தித்திருக்கிறார் அல்லது தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லது ஜனங்கள் தரிசனத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அல்லது தரிசனம் பெற்ற பலரை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பலமுறை தரிசனம் கொடுத்திருக்கிறார். தமது சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துவதற்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆண்டவர் அவனோடு கூட பேசியிருக்கிறார் அல்லது தரிசனம் தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல ஈசாக்கிற்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஆகவேதான் அவனை பகைத்தவர்களும் கூட அவனோடு வந்து மறுபடியுமாக நட்பு கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, வனாந்திரத்திலே தலைக்கு கல்லை வைத்து உறங்கி கொண்டிருந்த யாக்கோபு தேவ தரிசனம் பெற்றதனால் 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வரும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். மோசேயை நாம் பார்ப்போமேயானால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வரும்படி அவனுக்கு தனது திட்டத்தை அவனிடத்திலே சொல்லி நிறைவேற்றுகிறார். இப்படி மோசே, யோசுவா, கிதியோன், சாலமோன், தானியேல், எசேக்கியேல், புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு, பேதுரு, பவுல், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டத்திலே தரிசனமாகி அவர்களை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பை அவனது சகோதரர்கள் ஏதோ தரிசனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு பட்டப்பெயர் வைத்து அழைப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நமது வாழ்க்கையிலும் தரிசனம், அதுவும் ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அது தேவையாக இருக்கிறது. பரலோக தரிசனம் மிகவும் அது தேவையான ஒன்றுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தரிசனம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே சும்மா இருக்க மாட்டார்கள். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செயலாற்றுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. எருசலேம் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று கேள்விப்பட்டவுடனே நெகேமியா என்ன செய்கிறான்? அந்த அலங்கத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டவனாக 3 நாட்கள் அவன் உணவு உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து
தரிசனத்தை பெற்று அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆக தரிசனமற்ற வாழ்க்கை இலட்சியமற்ற ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. சுக்கான் இல்லாத படகு காற்றால் அடித்து செல்லப்படுவது போல இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, இங்கே பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தை குறித்து அகிரிப்பா ராஜாவிடத்திலே ஒரு சாட்சியை சொல்லுகிறான். அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று பவுல் அகிரிப்பா ராஜாவினிடத்திலே சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். எந்த பரம தரிசனம் என்று நாம் பார்க்கிற பொழுது, அன்பானவர்களே, பவுலுக்கு கடவுள் 6 முறை தரிசனம் கொடுத்திருக்கிறார். அந்த 6 முறை தரிசனமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தெய்வீக திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் பவுலுக்கு தரிசனத்தை காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக பவுலுடைய வாழ்விலே 6 தரிசனங்கள். இந்த நாளிலே 3 தரிசனங்களை குறித்து நாம் சுருக்கமாக சிந்திப்போம். முதல் தரிசனம் பவுலினுடைய மனமாற்றம். பவுல் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படிக்கு தமஸ்குவுக்கு அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது அவரை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. அந்த ஒளிவட்டம் தெரிந்தவுடனே அவன் கீழே விழுந்து விடுகிறான். கீழே விழுந்தவுடனே அங்கு ஒரு காட்சி தெரிகிறது. அங்கே அவன் நீர் யார் என்று சொல்லி அவன் கேட்பதை பார்க்கிறோம். ஒய்யாரமாக குதிரையிலே தாந்தோன்றித்தனமாக மிகவும் கம்பீரமாக போய்கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது மண்ணிலே கிடக்கின்றான். கல்விமான், ஞானஸ்தன், ரோமனுக்கு ரோமன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டிருந்த அந்த மனிதன் இப்பொழுது தரையிலே விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ யார் என்று சொல்லி. அதற்கு ஆண்டவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று முற்பிதாக்களின் பெயர்களை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தாமல் அவர் சொல்கிற வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அப்படி சொன்னவுடனே பவுலுடைய மறுமொழி என்னவாக இருக்கிறது? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அன்பானவரே, அந்த நிமிடமே அவன் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மேன்மையெல்லாம் துறந்து அந்த தரிசனத்தை அவன் பெற்ற பின்பாக தன் வாழ்க்கையை மாற்றுகிறான். விசேஷமாய் கடவுள் யாரை பயன்படுத்த வேண்டுமோ அந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதலாவது உலகத்தின் காரியங்களிலிருந்து அவனை மாற்றுகிறார், அவனை பண்படுத்துகிறார். தமது காரியங்களுக்காக, தம்முடைய வேலைக்காக அல்லது நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக அவனை தயார்படுத்துகிறார். ஆகவே பவுல் அங்கு ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அவனை தயார்படுத்துகின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அவன் ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். சவுல் பவுலாக மாறி இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டது பின்பாக அது கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு மைல்கல் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவன் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு மைல்கல்லாக அமைந்தது. புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்களிலே 13 புஸ்தகங்களை அவன் எழுதியிருக்கிறான். அது கிறிஸ்தவ போதனைக்கு இலக்கணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வரும்படி மோசே தேவைப்பட்டது போல உலகத்தில் கிறிஸ்தவர் அல்லாத அல்லது யூதர் அல்லாத மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு பவுல் தேவைப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தரிசனத்திற்கு ஒரு வினோதமான ஒரு செயலும் உண்டு. இந்த தரிசனத்தின் போது பவுலுக்கு கண் பார்வை போய்விட்டது. அவனுக்கு 3 நாட்கள் கண் பார்வை இல்லை. ஒருவேளை இந்த கண் பார்வை போன உடனே மக்கள் என்ன நினைப்பார்கள்?
ஏன் இப்படி ஆகிவிட்டது, இவரெல்லாம் கடவுளா, ஏன் என்னை இப்படியெல்லாம் எனக்கு பார்வை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி முறுமுறுப்பார்கள் அல்லது தூஷித்து அவர்கள் கடவுளுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பவுல் 3 நாட்கள் அளவும் அவன் உபவாசித்தான், உண்ணா நோன்பிருந்தான், புசியாமலும் இருந்தான், குடியாமலும் இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பின்பு 3 நாட்களுக்கு பின்பு அவனுக்கு கண் பார்வை ஏற்பட்டது. ஆக கடவுளுடைய தரிசனத்தை கொண்டதற்கு பின்பாக உலகத்தின் பார்வையோ உலகத்தின் ஆசாபாசங்களோ உலகத்தின் எண்ணங்களோ அவனுக்கு இருக்கக்கூடாது என்பதை இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தரிசனம் பெற்ற பின்பு அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை இரட்சகர் என்று சொல்லி, இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முதல் தரிசனம் அவனது மனம் மாற்றத்திற்காகவே. 2வது தரிசனம், அங்கே பவுல் முதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக எல்லா இடங்களிலும் அவன் செல்கின்ற இடங்களிலெல்லாம் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி மிக தைரியமாக சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து அவனுக்குள் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் முன்பு அவன் ஒரு தைரியவானாக, ஒரு நாத்திகனாக அவன் இருந்தவன் இப்பொழுது மிதமானவனாக திரிகிறானே என்று சொல்லி மக்கள் அவனை ஆச்சரியமாக பார்த்திருக்கக்கூடும். அது மாத்திரமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதனால் மக்கள் அவனுக்கு தடை சொல்லியிருக்கக்கூடும், அல்லது அவனை சொல்லக்கூடாது என்று சொல்லி தடை பண்ணியிருக்கக்கூடும். அப்படிப்பட்ட வேளைகளிலே அவனுக்கு சோர்வு ஏற்பட்டது. அந்த சோர்வின் நிமித்தமாக ஆண்டவர் அந்த சோர்வை நீக்க அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்வத. அவங்க என்ன சொல்றாரு? நீ மௌனமா இருக்காத, நீ பேசு, பயப்படாம பேசு என்று ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அந்த சமயத்தில் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? மறுபடியுமாக இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கிறான். ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடம் அறிவிக்க நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து ஒருவர் பட்டாளத்தில் போய் சேருகிறார். அந்த நாள் பட்டாளத்தினுடைய ட்ரைனிங் எல்லாம் முடிந்த பின்பாக இரவு வேளையிலே தூக்கத்திற்காக போகிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மற்ற சிப்பாய்கள் எல்லாம் ஒரே பேச்சும் வார்த்தையுமாக, கும்மாளவுமாக, ஒரே இறைச்சலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையிலே இவர் எப்படி நான் ஜெபித்து விட்டு வேதம் வாசித்து விட்டு தூங்குவது என்று யோசிக்கின்றார். யோசித்தாலும் அவர் மனதிலே ஒரு உறுதியான எண்ணத்தோடு, எப்படி இருந்தாலும் சரி நான் வேதத்தை வாசித்து விட்டு ஜெபித்து விட்டு தான் படுப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்து அவர் வேதத்தை திறந்து 91ஆம் சங்கீதத்தை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் என்று சொல்லி, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அவன் வாசிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக சத்தங்கள் குறைந்தது. கடைசியிலே ஆலயத்தில் இருப்பது போல மிக அமைதியான ஒரு சூழல் இருந்தது. அவன் அமைதியாக ஜெபித்து விட்டு அவன் படுக்கைக்கு சென்று விட்டான். இதை போல அடுத்த நாள் எழுந்து மறுபடியுமாக இரவு வேளையிலே அவன் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவனோடு 7 பேர் வந்து அமர்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்தார்கள் என்றால், அவனிடத்திலே தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே ஜெபிக்க சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு வெட்கப்படவோ தயக்கப்படவோ
அல்லது மௌனமாய் இருக்கவோ கூடாது. ஆகவேதான் பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த தரிசனத்திலே, நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது தரிசனம் மக்கதோனியாவுக்கு அழைப்பு. வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனம் உண்டாகி, அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் உடனே மக்கதோனியாவுக்கு அவர்கள் பிரயாணம் பண்ண ஆயத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மக்கதோனியாவிற்கு அழைப்பு. மக்கதோனியா எங்கே இருக்கிறது என்றால், எருசலேமிலிருந்து 1500 மைல்கள் தூரம் அது இருக்கிறது. அப்படி அழைப்பை பெற்ற பொழுது அவர் துரோவா என்ற இடத்திலே அவர் இருக்கிறார். துரோவாவுக்கும் துரோவா வந்து மக்கதோனியாவுக்கு மிக அருகாமையிலே உள்ள ஒரு பட்டணம். இந்த மக்கதோனியா நகரத்தில்தான் பிலிப்பு என்ற பட்டணம் இருக்கிறது. மக்கதோனியாவினுடைய தலைநகரமாகவும் இருந்தது. இந்த பிலிப்பு பட்டணத்தில்தான் அங்கே சிறையில் இருந்த அந்த காவலர்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தன் குடும்பமாகவே வந்து ஆண்டவரிடத்திலே பவுலிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பிலிப்பு பட்டணத்தில் லீதியாள் என்பவள் அவர் பவுலினால் மனம் மாற்றம் பெற்றாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆக மக்கதோனியாவுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அந்த ஜனங்கள் கேட்ட பொழுது அங்கே சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். ஆகவே அங்கே புறப்படுகிறோம் என்று. அன்பானவர்களே, இதை போல பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை அழைத்த பொழுது, உன் ஜனத்தையும் உன் இனத்தாரையும் விட்டுவிட்டு நான் சொல்லுகின்ற தேசத்திற்கு நீ போ என்று அவர் அழைத்த பொழுது, அவன் எந்த ஒரு மறுமொழியும் சொல்லாமல் ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு அவன் போனான். மோசையை அழைத்த பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் பேசுவதற்கு வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயன் மந்த நாவு உள்ளவன் என்று சாக்குப்போக்கு சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பவுலை மக்கதோனியாவிற்கு அழைத்தார். அங்கு அழைத்து ஆண்டவர் அந்த தரிசனத்தின் வழியாக அங்கே மிகப்பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பரம தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் தரிசனத்தை காண்பிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நமது வழியாக நிறைவேற்ற ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பவுலுடைய வாழ்வு எப்படி மாறியதோ, சவுலாக இருந்த மனிதன் பவுலாக எப்படி மாற்றப்பட்டானோ, மாற்றத்திற்கு பின்பாக அவன் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு இலக்கணமாக அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தது போல நம்மையும் வாழும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். தரிசனத்தை காண நீங்களும் நானும் வாஞ்சியோடு கூட இருப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரை பரம அழைப்பிற்கு ஏற்ற தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தயார்படுத்தி கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர். பவுல் ஆண்டவரே கிறிஸ்தவர்களை தொல்லை செய்யும்படியாக சிறைச்சாலையில் போடும்படியாக சென்ற பவுலை ஆண்டவரே நீர் சந்தித்தீர், தரிசனத்தை கொடுத்தீர். அவன் வாழ்வு மாறியது. அவன் வாழ்வு மாறியதற்கு பின்பாக யூதர் அல்லாத அநேகரை கிறிஸ்துவத்திற்குள் வழி நடத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்களும் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற
ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உமது ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.